அன்பர்களுக்கும் வணக்கம். வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட்டா எது சிறந்தது அதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் வெஸ்டர்ன் அப்படிங்கிற வார்த்தையே மேற்கத்திய கலாச்சாரத்துலேருந்து மேற்கத்திய சிந்தனையிலேருந்து வந்தது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்ம செஞ்சோமோ, உணவில், கலாச்சாரத்தில், பழக்க வழக்கத்தில் எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் நல்லதுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் ஆகிட்டு வருது. என்ன சொல்கிறது, பேஸ்ட் கையில் விளக்குனா நல்லது, கறித்தூள் இருந்தால் நல்லது, அப்படி உப்பு இருந்தால் நல்லதுன்றதெல்லாம் என்ன ஆகுது, இப்போல்லாம் எதை வேண்டான்னு சொல்லிட்டு போனோமோ, நம்ம இந்தியன் கல்ச்சரை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் அவங்களே சொல்லி நம்ம அதை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த டாய்லெட் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் வெஸ்டர்ன் தான் போயிட்டுருக்குது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டாய்லெட்டே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இது மட்டும் ஏன் நடக்கலைன்னா, இன்னமும் நடக்க ஆரம்பிக்கலை. இன்னும் இந்த புரிதலே இன்னும் வர ஆரம்பிக்கலை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அதுக்குள்ளே முட்டி போயிருமே, உடல் ஆரோக்கியம் போயிருமே அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் இந்தியன் டாய்லெட் தான் நல்லது அப்படின்ற சொல்லக்கூடியது நேரம் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு நம்ம அதுக்கான அலாரம் அடிச்சிடலாம். பாருங்கள், இந்தியன் டாய்லெட்டு பயன்படுத்துறதுனால நம்ம அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காரோம்ல, அதாவது முழுசாக அந்த குக்குடாசனத்தில் உட்காரோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்க, ஸ்பைன் நல்லா வளைஞ்சிக்கும். அல்லது உடலில் பார்த்திங்கன்னா இந்த மோஷன் தள்ளுறதுக்கான அந்த ஃபோர்ஸு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் வெஸ்டர்னில் உட்காரப்போ பார்த்தீங்கன்னா முதுகு நேராக இருக்கும். ரெண்டாவது தொடை எல்லாமே ரெசிட் ஆகிக்கும், மூவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அப்போது மோஷன் வர்றப்பையும் அப்படி தான் உட்காந்துருப்பார், மோஷன் வராமல் சும்மா உட்காந்துருக்காருல்ல அப்பயும் அப்படி தான் உட்காந்துருப்பார், யூரின் போகிறப்பையும் அப்படி தான் உட்காந்துருப்பார், வெறும் வாயு போகிறப்பையும் எந்த சேஞ்சஸ் வராது. ஆனால் இந்த இந்தியன் டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அசைவுகள் இருக்குது. ஸ்பைன்லேருந்து ஒவ்வொரு உடல் உறுப்பு, டயஃப்ரம், இது எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இந்தியன் டாய்லெட்டு. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், மோஷன் போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்பைனுக்கு இங்கடா என்னடா வேலைன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாய் ஒரு மலம் போகுது அல்லது மாடு யூரின் போகுது, இதெல்லாம் பாருங்கள். அது என்ன பண்ணுது பாருங்கள், அப்படியே மொத்த உடம்பையும் வளைக்கும். அல்லது பூனையே போகிறதுனால பார்த்திங்கன்னா மொத்த உடம்பு வளையும். ஸ்பைன் அதில் என்ன மாதிரி இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அது மோஷன் போகும். ஸோ அப்படியான வழிமுறை வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இல்லவே இல்லை. அதே மாதிரி மிருகங்கள் மலம் கழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். அது இயல்புலேருந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு முகபாவனைக்கு வரும். அதே மாதிரி தான் இந்தியன் டாய்லெட் இருக்கிறப்போ முகபாவனை கூட பார்த்திங்கன்னா இயல்பில் இருக்கும். வெஸ்டர்னில் அது கிடைக்காது. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னாக்கா, முதலில் சிறுநீர் கழிக்க வேண்டும், பின் மலம் கழிக்க வேண்டும் இருக்குது. இது நம்ம ப்ரோக்ராம் பண்ணியோ ஆர்கனைஸ் பண்ணியே பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக் நடக்கணும். ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இது மாற்றி கூட நடக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கும். ரெண்டாவது, முழுமையாக மோஷன் போகும். முழுமையானா பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் மோஷன் போகணுன்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது இந்தியன் டாய்லெட்டு. அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடைசி போர்ஷன் இருக்கு இல்லையா, ரெக்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சிறிய துகள் கூட எதுவும் கழிவுகள் எதுவும் தங்காமல் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அப்படி பண்ணியாச்சுன்னா அது 4 வட்டத்தில் தொடர்ந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் இரிட்டேஷன் ஆகி அதில் ரெக்டல் கேன்சர் வரலாம், அல்லது அது தொடர்புடைய நிறைய தொற்றுகள் வரலாம். அது எதுக்குமே வழியே இல்லை. மலம் கழிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சு இப்படி மடக்கிக்கிட்டு லெஃப்ட் கிராயினில் வச்சுக்கணும். தொடையும் வயிறும் ஜாயின் பண்ணுற இடத்துல வச்சுக்கணும். யூரின் போகிறதுக்கும் அதே பொசிஷன் தான், கை மட்டும் மாறும். யூரின் பாஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி கையை விரல் கட்ட வரல மட்டும் மடக்கிட்டு இது மடக்கிட்டு இது வைக்கணும். இது எல்லாமே இந்தியன் டாய்லெட் தான் இது பொருந்தும். இது மேட்சே ஆகும். அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா முழுமையாக அங்கே போகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது அதோட இயல்பே பார்த்திங்கன்னா எளிதாக போகக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் இருக்குதுங்க, பேஸ்ட்டை பின்னாடி அமுக்குறோம். அப்போ பேஸ்ட் அழகாக ஜம்முன்னு உள்ள வெளியே வருமா? இதே ஏடாகூடமாக நடுவில் பிடிச்சா அமுக்கணும்னா என்ன ஆகும்? கண்டபடி போகும் இல்லையா? அப்போது எங்கேருந்து அமுத்தணும்னா என்ன நடக்கும்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்காரப்போ அது செட்டப்பே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக உட்காரதுக்கே மோசம் போயிடும். நீங்கள் புஷ் பண்ணவோ எது செய்யவோ தேவையே இல்லை, அதுவே கடத்திடும்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயிறு கம்ப்ளீட்டாக அது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். வயிறும் மொத்தமும் பேஸ்டோட பேக் சைடு மாதிரி அதை மொத்தமும் லாக் பண்ணிக்கும். ஃப்ரண்ட்டில் தான் போய் ஆகணுன்றது. அப்போ ப்ரெஷர் 4 பக்கம் சிதறாது, எல்லாமே கீழ் நோக்கி போகும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஹெர்னியா வர்றது, வேறு ஏதாவது குடலில் வரக்கூடிய எந்த நோயுமே அங்கே வாய்ப்பே இல்லை. முழுமையாக போகிறது மட்டும் இல்லை, மற்ற நோய்கள்
வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஹெர்னியாலாம் பார்த்தீங்கன்னா ஹெர்னியா ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை இது எந்த ஏரியாவில் வந்து பிதுக்கள் வருமோ அதை தான் இது லாக் பண்ணியே வச்சுருக்கும். அப்போது மலம் கழிக்க வேண்டிய இடத்து வழியாக தான் கழியணுன்றது டைரக்ஷன் கொடுத்துரும். இதுதான் இதோட சிறப்பு. மொத்தம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணோம்னா மொட்டி வந்து நல்லா மடங்கி உட்காந்து பழகினால நல்ல மொட்டியில் கால் மொட்டியில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்துடும். துடையும் குதிக்காலும் நல்ல பலம் கிடச்சிரும். இது போஸ்டர்லாம் வரக்கூடிய லாபம். அதெல்லாம் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே ஹெர்னியா வர்றது, பிசிஓடி வர்றது, ரெக்டல் கேன்சர் வர்றது, மலம் தங்கி வந்து வாயு உருவாகி தொப்பை வர்றது, இன்னும் பிற நோய்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த வாயு ஊத்தம் சொல்கிறோம் இல்லையா, வயிறு உப்புசம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். அல்சரும் கூட இதில் குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பீரியட்ஸில் ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா, ஃப்ளோவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது ஈஸியாகிடும். ரெண்டாவது பீரியட்ஸ் இஷ்யூ வந்து சரியாயிடுச்சுன்னா இன்னொன்று நடக்கும். என்னது, டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணால், மறந்துட வேண்டாம். அதனால் எல்லாரும் இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணி பழகுவோம். இப்போ நிறைய நாள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்தவங்க என்ன பண்ணுறதுங்க, இப்போ வந்து உட்காரவே முடியலையே, என்ன பண்ணுறது, மிடில் ஏஜில் இருக்குன்னு கேட்குறதுக்கு, அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காலுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி வச்சு கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். அப்புறம் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா 4ஆம் வட்டத்தில் இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்துடலாம். அல்லது இந்தியன் டாய்லெட்டு மேலே ஏறி உட்காந்து போகிறதுக்கான செட்டப்லையான அந்த காலெலாம் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் திடமாக இருக்கிற மாதிரியான வெஸ்டர்ன் ப்ளஸ் இந்தியன் அப்படிலாம் கூட வருது. அப்படி கூட நீங்கள் பழகிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஹைஜீனிக்கானா அதுதான் இல்லை. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹேண்ட் ஷவர் இருக்கு இல்லையா, அதாவது ஹெல்த் ஷவர் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணினோம்னா அந்த அங்கே இருக்கிற அழுக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதே இது வந்து கையில் யூஸ் பண்ணி கழுவுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை தான் நம்ம கழுவிக்க போகிறோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் கழுவுறது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதுதான் சிக்கல் இங்கே. அதனால் இன்னும் லாபம் என்னென்னா, கையில் மோஷன் கழுவுறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ டெய்லி வந்து ஹேண்ட் ஷவர், அதாவது ஹெல்த் ஷவர்லேயே வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் வச்சுக்கேன். அங்கே ஒரு சின்ன ஒரு மாஸ் வருது, அங்கே எல்லாத்தையும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அதை சரி பண்ணுறதுக்கான வழியுமே ஹேண்ட் வாஷில் வந்துடும். அதாவது கையை வச்சு நல்ல கப்பில் மோந்து ஊற்றி கழுவுறப்போ அங்கே ஒரு நல்ல ஜென்டில் மசாஜும் கிடைக்குது. ஸோ அப்போது அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது முதலே கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கும் இது வழியாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழியையும் அந்த கை பண்ணிடுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் மலம் கழிக்கிறதுக்கு எப்படி சித்த மருத்துவர் சொல்லியிருக்குதோ, மலத்தை வந்து கழுவுறதுக்குமே சொல்லியிருக்குது. 21 முறை மலம் கழித்த பின் 21 முறை வந்து கழுவ வேண்டும்னு போட்டிருக்குது. கழுவி முடிச்சுட்டு அந்த அந்த இனப்பெருக்க உறுப்பையும் ஒரு வாட்டி கழுவணும் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டில் தான் இதுக்கு எல்லாமே ஆப்டாக இருக்க முடியும். பி இண்டியன் பை இண்டியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய சுதேசி எதில் இருக்குதோ இல்லையோ, உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். கண்ணை மூடிக்கிட்டு வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் எதெல்லாம் செய்கிறோமோ அது நிச்சயமாக நன்மை பயக்கிறதா தான் இருக்குது. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு போய் வெஸ்டர்னுக்கு போனோமோ அது கடைசியில் பார்த்திங்கன்னா அது நமக்கு கெடுதல் பண்ணுறதா தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து மறுபடியும் இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.